அம்மா எனக்கு எதுவும் ஆகலம்மா, நீ ஒன்றும் பயப்படாதம்மா. நீ முதல்ல பதட்டத்தில் இருக்கிறத விட்டு நார்மலுக்கு வா. எனக்கு எதுவும் ஆகலை. சரி, தமயந்தி எங்கடா? தமயந்திக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் மாத்திரை போட்டு படுத்திருக்கிறா. அதனால தான் அவளை எழுப்பாம நான் மட்டும் வந்தம்மா. என்ன, உடம்பு சரியில்லையா? சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா அம்மா, நீ ஒன்றும் அங்கெல்லாம் போவேணாம்மா, நீ முதல்ல ரூம்ல போய் படுமா. என்னடா என்னை துரத்துறதுலயே இருக்கிற? அப்படி இல்லைம்மா, நீ இந்த நேரத்துக்கு வந்திருக்கிற. ஆனா அங்க அக்கா வந்து என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு உட்காந்துருக்கோம். நீ போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணினா தானே அக்காவுக்கு ஏதாவது தெரியும். அட ஆமாண்டா, மறந்தே போயிட்டேன் பாரு. நான் எல்லாத்தையும் போட்டபடி வந்துட்டேன். அக்காவும் வரேன்னு தான் சொன்னான். நான் தான் உடம்பு சரியில்லாத இது கூட்டிகிட்டு வரணுன்ட்டு அங்கே விட்டுட்டே வந்தேன். எல்லாரும் என் ஃபோனுக்காக அங்கே காத்துட்டு இருப்பாங்க. சரி, நான் போய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறேன். நான் காலையில் கூட தமயந்தியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சரளா படுத்து தூங்க போயிட்டா. சுரேஷும் அவன் ரூமுக்கு போகிறான். என்னாச்சு தமயந்தி, பூஜையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? அந்த பேயை அழிச்சிட்டிங்களா? ஏதாவது சொல்லு. அதை ஏன் கேட்குறீங்க? அந்த பேய் பூசாரியோட கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிடுச்சுங்க. எப்படியோ அது தப்பிச்சிருச்சுங்க. என்ன சொல்ற, தப்பிச்சிருச்சா? ஏங்க, நீங்க எதுக்கு இந்த ரூமை விட்டு வெளியே போனீங்க? நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, இந்த பூஜை முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே போகக்கூடாது, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு. நீங்க எதுக்கு வெளியே போனீங்க? இல்லைங்க பூசாரி, யாரோ கதவை தட்டினாங்க. சரி, அதனால பூஜை ஏதாவது தடங்கள் வந்துருமோன்னு சொல்லி தான் பார்க்க போனேன். அது ஏதாவது தப்பாயிருச்சுங்களா? ஆமாங்க, நீங்க வெளியே போனனால தான் என்னோட சக்தி குறைஞ்சு அந்த பேய் என் கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிருச்சு. மறுபடியும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை அழிச்சிருங்க பூசாரி. இது என்ன விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னோட சக்தி மறுபடியும் அதிகப்படுத்தணும்னா 48 நாளைக்கு நான் பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணாதான் என்னோட சக்தி மறுபடியும் அதிகமாகும். அந்த பேய் என்னால் மறுபடியும் பிடிக்க முடியும். 48 நாள் பூஜை பண்ணுங்களா? அப்ப அது வரைக்கும் என்னங்க பண்றது? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க பண்ண தப்பால நீங்க தான் இப்ப அனுபவிக்கணும். அந்த பேய் இன்னும் கோபமா உங்களை பழி வாங்கணும்னு சுத்தி வருது. ஐயோ, நான் பண்ணனால இவ்வளோ பெரிய விபரீதம் ஆயிருச்சா? இப்ப என்ன பண்றது பூசாரி? இதுக்கு மேல நான் எதுவும் பண்ண முடியாது. உங்க பொண்டாட்டியோட உசுரை நீங்க தான் காப்பாத்திக்கணும். அது பயங்கர கோவத்துல போயிருக்குது. அது யார என்ன பண்ணும், எப்படி பண்ணணும்னு கூட சொல்ல முடியாது. யாரு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு பூசாரி ரொம்ப பயத்தோட சொல்றார். பூசாரி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. அந்த 48 நாளைக்கு எங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வரி சொல்லுங்க பூசாரி. உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறோம் அப்படின்னு தமயந்திய சுரேஷும் பூசாரி கிட்ட கேட்குறாரு. எனக்கு தெரியலம்மா. நான் வேணா கோயில்ல போய் வேற எனக்கு மேல இருக்க பூசாரி யார்ட்டையாவது கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அது வரைக்கும் அந்த தாயத்தை மட்டும் கழட்டிடாதீங்க.